ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 147 3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, 2 காரியத்தை தெய்வம் செய்கிறதாக இங்கு நாம் வாசிக்கிறோம். நொறுங்கி போயிருக்கிற இருதயத்தை குணமாக்குகிறார், காயங்களை கட்டுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற பிரிய சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக உங்களோடு கூட வேலை பார்க்கிறவர்களோ, உடைய குடும்பத்தில் இருக்கிற உங்கள் உறவினர்களோ, யாரோ ஒருவர் பேசின சில காரியங்கள் உங்களை முறிவுபடுத்தி விட்டதல்லவா, உங்களுடைய காயமடை செய்து விட்டதல்லவா, இருதயத்துக்குள்ளாக அந்த காயம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதல்லவா. இந்த காலை வேளையில் அந்த காயத்தை கட்டுகிற ஆண்டவராகிய இயேசு உங்கள் காயங்களை அவர் கட்டுவார். வேதம் சொல்லுகிற காரியம், நான் உங்களை குணமாக்குகிற கர்த்தர், நானே உன் பரிகாரி என்று சொன்னவர் நிச்சயம் உங்களை சுகப்படுத்துவார். வேத புத்தகத்தில் ஒரு சம்பவம் உண்டு. நல்ல சமாரியனாகிய இயேசு காயப்பட்டிருந்து குற்றுயிராய் கடந்த அந்த மனிதனை எடுத்துக்கொண்டு போய் அங்கே அவனுடைய காயத்தில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து பக்கத்தில் இருக்கிற அந்த சத்திரத்தில் கொண்டு போய் அவனுக்கு வேண்டியவை செய்யும்படியாக அவர் அங்கே ஒப்பு கொடுத்து கடந்து போகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காயத்தை கட்டுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் நிச்சயம் உங்களுடைய காயங்களை கட்டுவார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். God bless you.